الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وقال الله تعالى في القرآن الكريم ادفع بالتي هي أحسن وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اهدي قومي فإنهم لا يعلمون புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இன்னும் குறிப்பாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய யாவரின் மீதும் இங்கு அமரச் செய்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. பத்ரீன்களினுடைய அதுவும் ஜும்ஆவினுடைய தினத்தில் இங்கு ஒன்று கூட்டி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. இன்றைய நாள் பத்ரீன்களினுடைய நினைவு நாள் என்பதாக சொல்லுவார்கள். இன்ஷா அல்லாஹ் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை தொடர்படியாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பின்னுள்ள காலங்களில் பத்ரீன்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் என்ன, பத்ரீன்கள் என்றால் யார் என்பதை தெள்ளத் தெளிவாக நாம் விளக்குவோம். இன்றைய தினத்தில் நேற்று நாம் இறுதியாக பேசி முடித்த சம்பவம், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷா நாட்டிற்கு முதல் ஹிஜ்ரத்தை அனுப்பி வைக்கிறார்கள். நபித்துவத்திற்கு பின்னால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பேசினோம். இன்றைய தினத்தில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு அனுப்பியதற்கு பின்னால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். மக்காவில் கொடுக்கக்கூடிய எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த தினத்தில் நாம் பார்க்க உள்ளோம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக நபித்துவ பட்டம் கிட்டத்தட்ட 40 வயதில் கிடைத்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 6 வருடத்திற்கு பின்னால், எத்தனை வருஷங்க, 6 வருடத்திற்கு பின்னால் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. என்னவென்றால், மக்காவில் உள்ள பெரும் தலைவர்களும் பெரும் ஜாம்பவான்களும் ஒன்று திரண்டு ஒரு கட்டத்தில் இந்த முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஊர் முழுக்க உரைக்கிறார். அவர் குடும்பத்திற்கும் கற்றுக் கொடுக்கிறார். குடும்பமும் அவருக்கு உதவி செய்கிறது. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒடுக்கணும், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி, மக்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி, இவர் சத்தியமற்ற ஒரு கொள்கையை முஹம்மது பரப்புகிறார், இந்த முஹம்மதையும் இந்த மக்காவை விட்டு விரட்ட வேண்டும், மக்காவை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும், அவரை உதவி செய்யக்கூடிய அனைத்து குடும்பத்தார்களையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதாக ஒட்டுமொத்த தலைவர்களும் முடிவெடுக்கிறார்கள். சகோதரர்களே, எந்த அளவிற்கு என்னவென்றால், கிதாபுகளிலே எழுதுவார்கள், வியாபாரம் சார்ந்த உதவிகளோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் திருமணம் சார்ந்த உதவிகளோ பேச்சுவார்த்தையோ வைப்பது கூடாது, வைத்தால் அவர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படும் என்பதாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த திட்டத்தை எழுதி, எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு ஓலை இருக்கும், அந்த ஓலையில எழுதி காபா முன்னாடி யார் எழுதுறாருன்னா மன்சூர் பின் இக்ரிமான்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், அந்த நேரத்தில் ஒரு அழகான எழுத்தாளர், மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் சொல்றாங்கன்றனால அவர் எழுதி என்ன பண்றாருன்னா காபால வைக்கிறார். எழுதி அந்த ஓலையில எழுதி காபால தொங்க விடுறாரு. வாழ்க்கையில இதன் பின்னணி என்ன தெரியுமா? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் எழுத சொன்னாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிச்சு. எவன் அந்த நேரத்தில் மன்சூர் பின் இக்ரிமா எழுதினவனுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி எழுதும் பொழுது சொல்லுவார்கள், அவன் எழுதி அந்த கை செயலிலிருந்து போனது என்பதாக கிதாபுகளில் எழுதுவார்கள். சகோதரர்களே, அதன் பின்னணியில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்பத்தார்களும் கிட்டத்தட்ட சில நாட்கள் அவதிப்படுகின்றார்கள். அந்த ஊரை ஒதுக்கி வைத்ததற்கு பின்னால் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சில நபர்கள், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்கள் என்பதாக எழுதுவார்கள். இந்த 5 நபர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாத நேரத்தில் போய் யாருக்கும் தெரியாம உணவு கொடுக்கிறது, அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது, இப்படி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம இது இப்படியே விட்டோம்னா அவங்க எல்லாம் பெண்கள்லாம் அவதிப்படுறாங்களே, பச்சிலம் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, அபூஜஹலுடைய ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சொல்லிக்கொண்டு ஒரு 5 நபர்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி மக்காவாசிகள் எல்லாம் போய் பேசுறாங்க. 1000 தான் இருந்தாலும் முகமது நம்மளுடைய ஒரு நம்பிக்கையான ஆளு, என்னதான் இருந்தாலும் ஒரு உண்மையான ஆளு, எப்படி நம்ம இவங்களை கைவிடலாம்? அந்த பச்சை குழந்தைகள் என்ன பண்ணுச்சு, அங்க பாருங்க சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம எப்படி எழுதுவாங்க, இலைகளை சாப்பிட்டார்கள் எழுதுறாங்க. அந்த நிலைக்கு எம்பெருமானாரும் தள்ளப்பட்டார்கள், குடும்பங்களும் தள்ளப்பட்டது என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். சகோதரர்களே, அந்த 5 நபர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்கள்ட்ட போய் பேசி கரெக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் அபூஜஹல் வரக்கூடிய அந்த நேரத்தில் கிதாபுகளிலே இப்படி எழுதுவார்கள். இந்த 5 நபர் போய் அபூஜஹல்ட்ட எதிர்த்து நின்று இவங்களை நீ உள்ள விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி, அபூஜஹல்னால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அமைதியாயிருவோம். அதனால கடைசியில் அந்த 5 நபரும் தொங்க விட்டு அந்த ஓலைச்சுவடியை கிழித்தெறிந்தார்கள். அதன் பின்னணியில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வந்தார்கள். மக்காவில் எழுதுவாங்க, ஓலைச்சுவடியை கிழிச்செறியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நபர்கள் அந்த நபர்ல ஒரு ஆள் போய் கிளிக்கலான்னு போவார் அந்த ஓலைச்சுவடியை. அது கிளிக்கலான்னு போகும்போது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு பிஸ்மில்லான்ற அந்த பிஸ்மிக் அல்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் தான் அந்த நேரத்தில் அவங்க எழுதுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்துல இருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அந்த மக்கள். அதனால அந்த பிஸ்மிக் அல்லாஹ்ன்றது மட்டும் இருக்கு. எம்பெருமானாரையும் குடும்பத்தையும் விட்டு வெளியேறணும், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று எழுதின அந்த வாசகங்களை எல்லாம் அல்லாஹ் கரையான்களை வைத்து கரைக்கச் செய்தான் என்பதாக கிதாபுகளிலே எழுதுவார்கள். சகோதரர்களே, இது ஒரு பக்கம் இருக்க, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லன் அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் உதிக்கச் செய்தான். அதாவது அபூ தாலிப்ட்ட போய் அங்க கரையான் அரிக்கிற விஷயத்தை இங்க இருந்துகிட்டே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்ட்ட அபூ தாலிப்ட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அல்லாஹ் உன்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி அபூ தாலிப் கேட்பார். ஆமாம், அல்லாஹ் இடத்தில் சொன்னான் என்பதாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அபூ தாலிப் அந்த ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு ஆள், அப்ப இது சத்தியம் தானே, இதை வச்சு நான் போய் அபூஜஹல்ட்ட போய் என்ன பண்றேன், விவாதம் செய்யறேன்னு சொல்லிட்டு அபூஜஹல்ட்ட போய் நிப்பாங்க. கிதாபுல இப்படி எழுதுறாங்க, அபூஜஹல்ட்ட போய் விவாதம் பண்ணும் பொழுது எங்களுடைய மார்க்கம் சத்தியமான மார்க்கம், வேண்டுமானால் அதற்கு ஆதாரம் நான் காட்டுகிறேன், அங்கு தொங்க விடக்கூடிய அந்த ஓலைச்சுவடியை நீங்கள் எடுத்து பாருங்கள், பிஸ்மிக் அல்லாஹ் தவிர நீங்க எழுதின எந்த எழுத்துமே அதில் இருக்காது என்பதாக சொல்லி, அதே போன்று அபூஜஹல் எடுத்து பார்ப்பார், பிஸ்மிக் அல்லாஹ் மட்டும் தான் இருக்கும். அதனால கடைசியா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்களை ஏற்று கடைசியில் உள்ள வந்தாங்க எழுதுவாங்க. சகோதரர்களே, என்னதான் இருந்தாலும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் காலம் கடந்து போகிறது. இது எப்பங்க? ஹிஜ்ரி 6 நபித்துவ பட்டம் கிடைச்சு 6வது ஆண்டு.
இந்த கிடைச்ச 6வது ஆண்டுல இந்த நிகழ்வு நடக்குது. இது நடந்ததற்கு அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. ஆனால் இருந்தாலும் சில தருணங்களில் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாங்குவதற்கு, கஷ்டம் கொடுக்காமல் ஒரு பாதுகாப்பாக நிற்பதற்கு அபூ தாலிப் கிட்டத்தட்ட தன்னால் முடிஞ்ச ஒரு பெரிய மனுஷர்கள் அவர் ஒரு ஆளு. அதனால எதிர்த்து எம்பெருமானார் நேருக்கு நேரம் வந்து யாரும் எதிர்த்து பேசி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா, இந்த அபூ தாலிபும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலாக முழுக்க தன்னுடைய வாழ்க்கையினுடையும் தன்னுடைய சொத்துக்களையும் கொடுத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 நபர்களும் கிட்டத்தட்ட நபித்துவ பட்டம் கிடைச்சு 10வது ஆண்டுல ஒரே கிட்டத்தட்ட 31 நாள் தான் வித்தியாசம். இவங்க ஹதீஜா மரணிச்சு அடுத்து யார் மரணிக்கிறாங்க எழுதுறாங்க, அபூ தாலிப் மரணிக்கிறாங்க. 2 பேருக்குமே வித்தியாசம் 31 நாள். 2 பேருமே ஒரே நேரத்தில் என்ன ஆறாங்கன்னா, ஒரே மாசத்துல எப்படி கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாசம் தான் கேப். மரணிக்கும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு துக்கமான ஒரு ஆண்டுனா அந்த நபித்துவம் கிடைச்ச அந்த 10வது ஆண்டு தான் என்பதாக எழுதுவார்கள். சகோதரர்களே, இந்த அபூ தாலிப் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதற்கு பின்னணியில் வரக்கூடிய நிகழ்வுகள் பேசும். எந்த அளவுக்குனா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தெருவில் நடந்து போவாங்களாம். எப்ப இந்த அபூ தாலிப் மரணிச்சிடறாங்க. மரணிச்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு அரணா நின்று பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள ஒரு இருந்தாங்க. அவர் இல்லாததுக்கு அப்புறம் மக்கத்து குறைஷிகள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை துன்படுத்தினார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் நடந்து போவாங்களாம். ஒரு ஆள் யஹூதியோ அல்லது குறைஷியோ வந்து ரசூலுல்லாஹ்வின் மீது மண்ணை அள்ளி போட்டு ரசூலுல்லாஹ்வை திட்டிட்டு போகக்கூடிய அளவிற்கு திமிரும் துணிச்சலும் அந்த குறைஷிகளுக்கு வந்ததுன்னு எழுதுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த நிலையில யாருங்க, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலையில் மண்ணை போட்ட நிலையில் யார்கிட்ட தன்னுடைய வீட்டிற்கு வராங்க. வீட்டிற்கு வந்தா ஹதீஜா இல்ல, முழுக்க ஆறுதலாக அரணாக இருந்த ஹதீஜா இல்ல. அந்த நேரத்தில் யாருங்க, ஹதீஜாவினுடைய பிள்ளை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ரசூலுல்லாஹ்வை சுத்தப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சுத்தப்படுத்திட்டு அழுதுறாங்க. இத பார்த்தது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கைவிட மாட்டாமான்ற மாதிரி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். சகோதரர்களே, இப்படியே காலம் கடந்து போகிறது. ஒரு கட்டத்தில் ஹதீஜாவை அதிகம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருந்தினார்கள், அவர்கள் இல்லாத காலங்களை. சகோதரர்களே, எனவே தான் பின்னுள்ள காலங்களை நாம் நேற்றே சொன்னோம், அதிகம் மனைவிமார்களிடத்தில், தன்னுடைய நட்பு வட்டாரத்தில், தன்னுடைய உறவினர்களுடைய விஷயத்தில் ஹதீஜாவுடைய சிறப்புகளை அதிகம் சொல்லுபவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் பேசும். சகோதரர்களே, கிட்டத்தட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் கடக்கிறது. இந்த நிகழ்வுலாம் ஏற்பட்டுச்சுல, அபூ தாலிப் மரணிச்சிட்டாரு, அதே மாதிரி ஹதீஜாவும் மரணிச்சிட்டாங்க. அதனால அந்த பகுதியில் இருக்கிறனால ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை எம்பெருமானாருக்கு ஏற்படுது. எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வேற ஏதாவது மன நிம்மதிக்காக வேண்டி ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு போலான்ற மாதிரி ஒரு காரணம் எழுதுறாங்க. இரண்டாவது காரணம், அபூ தாலிப் இல்லாதனால குறைஷிகளுடைய அட்டுவலியம் அதிகமாகி எம்பெருமானாரையும் அவர்களுக்கு உதவி புரியவர்களையும் அதிகம் துன்புறுத்தக்கூடிய நிலை அதிகமானது. எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தை விட்டு நம்ம வேற இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. எப்ப போறாங்க, அது ஹிஜ்ரி 10ல தான் நடக்குது. நுபுவத் கிடைச்ச அந்த 10வது ஆண்டுல தான் இதெல்லாம் நடக்குது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க போலாம் முடிவு செய்றாங்கன்னா, அப்பதான் தாயிஃப் என்ற ஒரு பகுதிக்கு போகலாம். அங்க போய் கொஞ்ச நாள் தஅவத் பணி செஞ்சுட்டு அங்க இருக்கலாம்ன்ற மாதிரி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிங்க கூட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிராயத்திலிருந்து வார்த்தெடுக்கப்பட்ட ஸைத். இந்த ஸைத் சிறப்பு அல்லாஹ் சஹாபிகளுடைய சிறப்புகளில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 14 வயசுல குர்ஆனை முதலில் எழுத்து வடிவமாக கொண்டு வந்தது இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இந்த விஷயத்திற்கு வருகிறேன். இந்த ஸைதும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த மக்காவினுடைய பகுதியில் இருந்து தாயிஃபுக்கு 100 கிலோமீட்டர் ஒட்டகத்தில் இல்ல, குதிரையில இல்ல, நடந்த நிலையில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணித்தார்கள் என்பதாக எழுதுவார்கள். நடந்துகிட்டே போய் சரி அங்க போய் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் யார் போய் சந்திக்கிறாங்க, அந்த தாயிஃப் நகரத்தினுடைய தலைவர்கள் 3 நபர்களை சொல்லுவார்கள். முதலாவதாக அப்து யாலீல் இப்னு உமர் என்பதாக சொல்லுவார்கள். அடுத்தது மஸ்ஊத் பின் உமர் என்பதாக சொல்லுவார்கள். ஹபீப் பின் உமர் என்பதாக சொல்லுவார்கள். இவங்க எல்லாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். இந்த 3 பேருமே தலைவர்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தான். இந்த 3 பேர்கிட்டயுமே போய் ரசூலுல்லாஹ் தஅவத்துடைய பணியை செய்றாங்க. அதாவது அல்லாஹ் ஒருவன் தான், அவங்களுக்கு நான் ரசூலா அனுப்பப்பட்டிருக்கேன், நீங்க பல சிலைகளை வணங்குறதை நிப்பாட்டிடுங்க, அதே அவங்க பின்னாடி உள்ள காலத்துல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து பெரிய அதாப் வச்சிருவான், அதனால சிலைகளை வணங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி யார்கிட்ட 3 நபர்கிட்டயுமே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவத்தை செய்கிறார்கள். சகோதரர்களே, இதுதான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக மன உளைச்சலுக்கு ஆளான அந்த ஒரு தருணம். வார்த்தையால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குத்தி காண்பிப்பார்கள். முதலாவதாக ஒரு நபர் சொல்லுவார், எந்த அளவுக்குனா, நீ மட்டும் உண்மையாவே ரசூலா இருந்தேனா காபால இருக்கக்கூடிய துணியை கிழிச்சு நான் எரிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவன் சொல்லுவானா. இரண்டாவது தலைவன் என்ன சொல்லுவானா, நீ மட்டும் உண்மையான ஒரு ரசூலா இருந்தேனா, எப்படிங்க நீ மட்டும் ஒரு ரசூலா இருந்தேனா நான் வந்து முன்னாடி நின்று பேசுறதுக்கு தகுதியுடைய ஆள் நான் கிடையாது, அதே நீ போய் என்கிட்ட சொன்னேனா நீ என்கிட்ட பேசுறதுக்கான தகுதி உனக்கு கிடையாதுன்ற மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்து தகுதி இல்லாதவர் என்ற வார்த்தையை எம்பெருமானாரை சொல்லி குத்தி காண்பிப்பார். சகோதரர்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ஒரு கட்டத்துல இன்னொரு தலைவன் சொல்லுவானா, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு தலைவன் சொல்றான், என்னன்னா நீலாம் ஒரு ரசூலா, அல்லாஹ்க்கு வேற ஆள் கிடைக்கலையா, உன்னை போய் தான் அல்லாஹ் அனுப்புவானா, உன்னை விட்டு அல்லாஹ்க்கு வேற ஆள் இல்லையான்ற மாதிரி எம்பெருமானாரை பார்த்து அந்த தலைவன் சொல்லுவான். இதெல்லாம் தாங்கியவர்களாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புவார்கள். சரி பேசிதான் தொலைஞ்சான், போய் தொலையட்டும் சொல்லி திரும்பி வரும்பொழுது என்ன ஆகும், கிட்டத்தட்ட அந்த தாயிஃப்ல 10 நாள் இருக்கிறாங்க எம்பெருமான். 10 நாள்ல 10வது நாள்ல எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 3 நபர்களும் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய சிறுவர்களை, இருக்கக்கூடிய அந்த தாயிஃப்ல இருக்கக்கூடிய ரவுடி மாதிரியான ஒரு ஆட்களை எல்லாம் நியமிச்சு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடிக்க வேண்டும், சொல்லால் அடிக்க வேண்டும் சொல்லி பைத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினார்கள் என்பதை தெள்ள தெளிவாக கிதாபுகளில் எழுதுவார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லை கொண்டு சிறுவர்களும் அடிக்கிறார்கள், ஒரு பக்கம் பெரியவர்களும் அடிக்கிறார்கள், முதியவர்களும் அடிக்கிறார்கள். அந்த தருணத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்காமல் பாதுகாப்பிற்காக வந்து ஸைத் வந்து நிற்கிறார். நிற்கக்கூடிய ஸைதினுடைய தலை உடைந்தது என்பதாக எழுதுவார்கள். தலை உடைந்து ஸைதினுடைய தலையிலிருந்து ரத்தம் கொட்டியது என்பதாக எழுதுவார்கள். ஒரு கட்டத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடுக்கால்னு சொல்லுவாங்க, கடுக்காலினுடைய எலும்பு உடைந்து போய் எம்பெருமானாரினுடைய காலில் இருந்து ரத்தம் வந்தது என்பதாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அதன் பின்னணியில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நொண்டி தான் எங்க போறாங்க, அந்த தாயிஃபினுடைய பகுதியை விட்டு
விட்டு வெளியே போறாங்க, நடக்க முடியல. அப்படி ஒரு நிலையை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அப்படியே நொண்டி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேரத்தில் ஒரு எதிரியான உத்துபா ஷைபாவுடைய ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் போய் நடக்க முடியாம எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமர்றாங்க, உட்கார்றாங்க. விருப்பம் இல்ல அந்த தோட்டத்தில் உட்கார்றது, எதிரியுடைய தோட்டம்ல விருப்பம் இல்லாம உட்கார்றாங்க. கிதாபுகள்ல ரெண்டு விதமா எழுதுறாங்க. இந்த குத்துபாவும் ஷைபாவும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடி வாங்கி அங்க உட்கார்றத பார்க்கறாங்க, பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள்னு கிதாபுல எழுதுறாங்க. அதே மாதிரி இந்த குத்துபாவும் ஷைபாவும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கிட்டு வந்ததை பார்த்து அச்சச்சோ மக்கால இவருக்கு அந்தஸ்தே வேறையே, நம்ம நல்லவன்ற பட்டம் கொடுத்தமே, இங்க இவனுங்க இப்படி போட்டு நம்ம பரவாயில்ல போல தெரியுது, எம்பெருமானுக்கு இப்படி கண்ணிய குறைவா நடந்துக்கிறாங்களே, கை வச்சு அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா இவங்களுக்குன்ற மாதிரி மனசுல என்னதான் இருந்தாலும் இப்படி அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுட்டு யாருங்க கிதாபுல தெளிவா சொல்லுவாங்க, அத்தாஸ்ன்ற சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை அனுப்பி வச்சு அந்த சிறுவன் கிட்ட அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கனிகளை குடிச்சு இப்போ பசியில இருப்பாங்களே, அந்த பசியை ஆட்பதற்காக வேண்டி யாருங்க அந்த ரெண்டு நபருமே அந்த சிறுவனை கொடுத்து விடுறாங்க. இந்த விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் தான் அந்த சிறுவன் போற யார்ட்டிங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்தாங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி அந்த சிறுவன் கொடுக்குறார். பசியில என்னங்க பண்ண முடியும்? இந்த நேரத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடக்கூடிய அந்த தருணத்திலே பிஸ்மில்லாஹ்ன்ற அந்த வார்த்தையை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை பார்த்ததும் அந்த சிறுவன் கேட்பானா, இப்போ நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி எம்பெருமானாரை பார்த்து கேட்பான். அது கேட்கும்போது அந்த நேரத்தில் எம்பெருமான் சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹ்ன்ற அந்த வார்த்தையை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தையை நான் எங்க ஊர்ல தானே சொல்லுவாங்க, நான் எங்க ஊர்ல தானே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எம்பெருமானாரை பார்த்து அந்த சிறுவன் கேட்பான். என்ன விஷயம்னா அடுத்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை பார்த்து கேட்பாங்க, பா உன்னுடைய பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னுடைய பெயர் அத்தாஸ் என்பதாக சொல்லுவார். சகோதரர்களே, அதன் பின்னாடி உன்னுடைய ஊர் எதுப்பா அப்படின்ற மாதிரி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. நைல்வா என்பதாக சொல்லுவார். ஓ நீ நைல்வா பகுதியை சார்ந்தவனா? அந்த இடத்துல முன்னுள்ள காலத்துல யார் வந்துட்டு போனாங்கன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த யூனுஸினுடைய பகுதி பாது அப்படின்ற மாதிரி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அந்த சிறுவன் ஆச்சரியப்பட்டுவான். உங்களுக்கு எப்படி யூனுஸ் பத்தி தெரியும்? எங்களுடைய தலைவர் அவங்க வந்து அவர் தலைவர் மாதிரி அவர் சொல்லுவார், உங்களுக்கு எப்படி யூனுஸ் தெரியும் சொல்ற மாதிரி சொல்லும்போது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு முன்னால் வந்த நபிமார்கள்ல அவர் ஒருத்தர்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த சிறுவன்கிட்ட சொல்லுவாங்க. இது நான் கடைசி அனுப்பப்பட்ட நபிப்பா அப்படின்ற மாதிரி அந்த சிறுவன்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியா நீங்க அதான் அவங்க சொன்னீங்களா, அவங்க ஏத்துக்கலையான்னு இருக்கும். அவங்க ஏத்துக்கல, அதனால தான் நான் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அந்த சிறுவன் நான் உங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கலிமா சொல்லி எம்பெருமானாரினுடைய கையை முத்தமிட்டு நெத்தியை முத்தமிட்டு ஒரு கட்டத்தில் எம்பெருமானாரினுடைய காலை முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்றார் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். சகோதரர்களே, இப்படியே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் வெளியோடு வழியாக கஷ்டப்பட்டு அந்த நொண்டிக்குண்டே அந்த தருணத்திலே இடத்தை விட்டு எங்க வராங்க, நஜ்துன்ற ஒரு பகுதிக்கு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நஜ்துன்ற அந்த ஒரு பகுதிக்கு வராங்க. அந்த பகுதிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்துல தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தாயிஃபினுடைய அந்த மக்களை ரெண்டு மலைக்கு மத்தியில வச்சு நாங்க நசிக்கிறட்டுமான்ற மாதிரி யார் கேட்கறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்பாங்க. அந்த நிகழ்வு கேள்விப்பட்டிருப்போம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்லி காட்டுவார்கள், என்னங்க இவங்க இஸ்லாத்துக்கு வராட்டியும் கூட இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினர்கள் இஸ்லாத்திற்கு வரலாம் என்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதன் பின்னாடி என்ன தெரியுமா? அத்தாஸ்னு சொன்னமே அந்த சிறுவன் இன்னைக்கு அத்தாஸ் மஸ்ஜிதே அத்தாஸ்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கு, ஆக பெரும் மஸ்ஜித் இருக்குது. சகோதரர்களே, இது நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் இறுதியாக சொல்லிக் கொண்டேன். இப்படியே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியா ஜிப்ரீல் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை கிதாபுகள் பேசும். ஒரு பக்கம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்தில் இருந்து அடுத்து தாண்டி எங்க வராங்க? நஹ்லான்ற பகுதிக்கு வராங்க. நஹ்லான்ற பகுதிக்கு வந்து ஃபஜ்ரினுடைய தொழுகையை தொழுகிறார்கள். தொழுகும் பொழுது என்ன ஓதுறாங்க? சூரா ஓதிக்கூடிய அந்த தருணத்திலே தெரியாம சொல்லக்கூடாது, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மானுடைய சூரா ஓதுறாங்க. சூரத்து ரஹ்மானுடைய சூராவை ஓதுகிறார்கள். இதை கேட்க அழகா இருக்கும் இந்த சூரா. இதை கேட்டது ஓதி முடிச்சிட்டு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க? சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்து பார்த்தா பின்னாடி ஒரு கூட்டமே நிக்குது. யார் அந்த கூட்டம்னு பார்த்தா அல்லாஹ் தஆலா அங்க வெறும் மக்கள் தானே இஸ்லாத்தை ஏத்துக்கல, இங்க உங்களுக்கு ஜின்களை நாம் அனுப்பினோம். ஜின்களினுடைய கூட்டம் எந்த இடத்துலங்க? நஹ்லா எனும் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றது என்பதாக எழுதுவார்கள். சகோதரர்களே, இதுதான் தாயிஃபினுடைய தருணத்திலே ஏற்பட்ட நிகழ்வுகள் என்பதாக கிதாபுகள் பேசும். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு காணொளிகளையும் பார்த்து பயன்படக்கூடிய பாடங்களை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.